ஹே ஆல், திஸ் இஸ் ஷாலினி ஃப்ரம் டு சம்திங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் கோலா உருண்டை, அதுவும் மதுரை ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு ஒன் பை ஒன்றா பார்க்கலாமா? நான் வந்து 2 பேத்துக்கு சமைக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி தான் எல்லாத்துலேயும் எடுத்துருக்கேன். மட்டன், பொட்டுக்கடலை, 10 கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான மசாலா எல்லாம் போட்டு அரைக்கிறதுக்கு இதுதான் மெயினான ஒரு விஷயம். அது என்னென்ன அப்படி சொல்லிட்டு ஒன் பை ஒன்றா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு மல்லிப்பொடி எடுத்திருக்கேன், சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, காஞ்ச மிளகா 2, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், இதெல்லாம் அரைச்சி தான் நம்ம ஒரு மசாலாவை கொண்டு வர போகிறோம் இந்த மட்டன் கோலா உருண்டைக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்சர் ஜாரில் பொட்டுக்கல்லையை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஏன் ஃபஸ்ட்டு பொட்டுக்கல்லையை அரைச்சி எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த மிக்சர் கிரைண்டரில் தான் நம்ம எல்லாத்தையுமே எடுக்க போகிறோம். அதனால் இது வந்து பவுடராக இருக்கிறதால ஃபர்ஸ்ட் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எல்லா மசாலாவையும் போட்டு அதே மிக்சர் ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டில் வரும், அதை நம்ம பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து மட்டனை, இது வந்து நம்ம வந்து குக்கர்லலாம் விசில் விட்டுலாம் எடுக்க போகிறது. இந்த மாதிரி ஒரு பேனில் ஆயில், தண்ணி இந்த மாதிரி எதுவுமே விட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. சும்மா அந்த மாதிரி நம்ம வச்சுருக்க மட்டனை அடுப்பில் போட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டிக்கலாம். அதில் இருக்க எக்ஸஸான வாட்டர்ஸ்லாம் நமக்கு தனியாக வெளியே வந்துடும். மட்டன் வந்து லைட்டாக நம்மளுக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம இந்த மாதிரி பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிட்டும். ஆறினதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் இந்த கறியை போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க இதை ஒன் பை ஒன்னாக போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம மசாலா பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கடலை மாவு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம நல்லா போட்டு, சப்பாத்தி மாவு பூரிக்கு இதுக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணிலாம் எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம், நம்ம அதுலேயே நல்லா நமக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு கையில் 2 ட்ராப் ஆயில் விட்டு நல்லா ரவுண்டாக பால் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். 2 பேத்துக்குன்றனால 5 உருண்டைக்கிட்ட நான் பிடிச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆயில் நல்லா காய விட்டு நம்ம போட்டிருக்க அந்த கோலா உருண்டை பால்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கோல்டன் ப்ரௌன் கிட்ட வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பை சிம் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மதுரை ஸ்டைல் மட்டன் கோலா உருண்டை ரெடி. இந்த மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.